வணக்கம் சகோதர சகோதரிகளே. இப்போ வெயில் சீசனாக இருக்குது. கொத்தரங்காய் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ எவ்வளோ சீசனுக்கு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதை அலசி சும்மா எதையும் வெட்ட வேணாம், காம்பு கம்பு எதையும் கிள்ள வேணாம், நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதை பாருங்க, குக்கர் எடுத்து அதில் கொத்தரங்காயை போட்டு நல்லா தண்ணி கொத்தரங்காய் முழுகிற அளவுக்கு ஊற்றி உப்பு மஞ்சள் பொடி போட்டு பாருங்கள். உப்பு பத்தக்கு ஒரு சும்மா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போடுங்க. பத்தலைனா கூட வாயில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பத்தலாம் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியிலே போட்டு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் வேக போட்டு எடுத்தேன். கொத்தரங்காய் நல்லா வெந்துருச்சு. வெயிட் போடாதீங்க. இங்கே பாருங்க, இல்லைன்னா நல்லா அதை உடையுது, நசுக்கி பார்த்தா நல்லா நசுங்குது. அதான் பதம். எடுத்துட்டு வடிகட்டி வெயிலில் காய போட்டுடணும். இன்றைக்கி ஒரு நாள் வெயிலில் காயட்டும், நாளைக்கு எடுத்து மோரில் ஊற வச்சு போட்டுட்டா கொத்தரங்காய் வத்தல் ரெடி. காலையில் வேக வச்சு காமிச்சல இந்த கொத்தரங்காய் தான். இன்றைக்கி ஒரு நாள் வெயிலில் அப்படியே இந்த சாம்பாரில் போட்டு நல்லா தட்டி காய வச்சு எடுத்துட்டேன். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ மோரில் ஊற வைக்க போகிறேன். மோரில் ஊற வச்சு நாளைக்கு ஒரு நாள் காஞ்சதுன்னா கொத்தரங்காய் வத்தல் ரெடி. நைட்டு ஃபுல்லும் ஊறணும்னு ஒரு மோரை நல்லா கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிட்டேன். உப்பு போட்டு லைட்டாக மோருக்கேற்ற உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த வத்தலை கொட்டி நைட்டெல்லாம் ஊறி இருக்கும். காலையில் எடுத்து இதை காய வச்சா வத்தல் ரெடி. இவ்வளோ வத்தல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து வெயிலில் காய வச்சு 2 நாள் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். இவ்வளோ வத்தல் கொத்தரங்காய் வத்தல் கிடச்சிருக்கு. இதை நான் எண்ணெயில் போட்டு ரொம்ப எண்ணெய் கூட தேவையில்லை. வானலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு வறுத்து தொட்டுக்கே வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது. நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொத்தரங்காய் வத்தல் என்னென்னா ரொம்ப இலக்கியமாக லைட்டாக போட்டு வடை நல்லா சிம் பண்ணி இந்த பாருங்கள் அழகாக அதை எடுத்தாச்சு. அப்படி எடுத்தாச்சு பாருங்கள். அன்னைக்கு போட்ட வத்தலை இதை வச்சு பாருங்கள், எண்ணெய் கூட இழுக்காது. 2 வானலில் ஊற்றி அழகாக 2 போட்டு இதை பொரிச்சு எடுத்து வந்துருக்குறேன். நல்லாயிருக்கு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வேஸ்ட்டாக காஞ்சி போயிடுச்சு. 2 நாள் வாங்கி சமைக்க முடியலன்னா கூட அதை போட்டு கொஞ்ச நேரம் வேக போட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். இதை காய போட்டுடுங்க, வத்தல் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இந்த இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.